ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசிக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோங்க. நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து ராசி பலன்களை வெளியிட்டு வருகிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. எப்படின்னா, நீங்கள் உங்கள் தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்களுடைய அப்டேட்டை சுட சுட பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க. சரி வாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மேசராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் காலை 9:41 பிறகு 3ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறாருங்க. 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் இன்றைய தினம் நீச்சமடைந்து காணப்படுவது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தருங்க, விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி தருகிறது. ஸோ இந்த மாதிரியான கிரகங்கள் காரணமாகவும் இன்றைய தினம் ராசியிலே குரு இருப்பதன் காரணமாகவும் இன்னைக்கு உங்களுக்கு காலை நேரத்திலேயே நல்ல கலகலப்பான செய்திகள் வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாங்க. உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பல மடங்கு உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியவும் சூப்பராக இருக்கிறது. நல்ல செய்திகள் காலையிலேயே கலகலப்பான செய்திகள் வந்து சேரும். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. வியாபார ரீதியாக முன்னேற்றம் உண்டு, குடும்பத்தில் அமைதி உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு இப்பொழுது குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்க ஏற்பாடு செய்யலாங்க. அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். புதிதாக முதலீடு செய்யணும் அப்படின்னா வியாபார ரீதியாக நீங்க இப்பொழுது தாராளமாக செய்யலாங்க. உங்களது வியாபாரத்திற்கான வளர்ச்சிக்கான புதிய யோசனைகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தருங்க. புதிய நண்பர்களை இன்னைக்கு மீட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி புதிய நண்பர்கள் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப வலுவாக இருக்குங்க. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னைக்கு நீங்க முயற்சிகள் அதிகமாக செய்யணுங்க. எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் நீங்க சுணக்கம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கான வெற்றிகரமான சூழ்நிலை கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நாள் யோகம் இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் கூடக்கூடிய ஒரு நாள். நீங்கள் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. ஏதாவது விஷயங்களை பிளான் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். என்னென்ன காரியங்கள் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை லிஸ்ட்டாக ரெடி பண்ணி இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்று மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வலுவாக காணப்படுதுங்க. ஆனால் அந்த வெற்றிகள்ங்கிறது சாதாரணமாக கிடைக்காது. உங்களுடைய அதீதமான முயற்சிகள் காரணமாகவும் உங்களுடைய சகிப்புத்தன்மை மூலமாகவும் இன்னும் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. ஏன்னா இன்னைக்கு உங்கள் மேலே தேவையில்லாத விமர்சனமான பேச்சுவார்த்தைகள் பழிபாவங்கள் எல்லாம் வந்து சேரலாங்க. தேவையில்லாத விமர்சனங்கள் உங்கள் மேலே விழும்போது நீங்கள் அதையெல்லாம் வந்து சிறப்பாக மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் செயல்பாடுகளை கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் உங்களது திறமை வந்து முழுமையாக நிரூபித்து நீங்கள் வந்து தவறானவர் இல்லை அப்படின்றத நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மனதளவில் புதிய தன்னம்பிக்கை உங்களுக்கு இயல்பாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்கள் காரியங்களை அது கண்டிப்பாக பிரதிபலிக்குங்க. இன்றைய தினம் பண வரவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தாராளமாக கைக்கு பண வரவுகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு சூப்பராக அமையும். வீட்டுக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. தள்ளி போன காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப நாள் இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா டக்குன்னு முடிக்க முடியுங்க. அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. மேலும் இதெல்லாம் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க சேலஞ்சிங்காக சொன்ன சில விஷயங்கள் சில காரியங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு சவாலான பணிகள் எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து நல்ல கெத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க. அதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ வெற்றிகள் பெற்றாலும் சரிங்க, கர்வம் இல்லாமல் பணிவோடு நடந்துக்குவீங்க. அந்த பணிவான நடத்தை அதிகமான பாராட்டுகளை உங்களுக்கு இன்னும் சிறப்பாக கொண்டு வந்து தருங்க. நல்ல ஒரு புதித செல்வாக்கை உங்களுக்கு உருவாக்கும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நல்ல உணர்ச்சிகரமான ஆதரவை வந்து உங்கள் காதலுடன் நீங்கள் வந்து கண்டிப்பாக அடைய முடியுங்க. இன்றைய தினம் தேவையற்ற செலவுகளில் வந்து நீங்கள் வந்து ஈடுபடுறதுக்காக உங்கள் மனக்குறந்த காதலர் உங்களை வந்து தூண்டக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஸோ உங்கள் காதலரிடம் பேசி எந்த செலவுகள் தேவை அப்படின்றத நீங்கள் புரிய வைத்து உங்கள் காதலரை சமாதானப்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இல்லைன்னா தேவையில்லாத செலவுகள் வந்து உங்கள் காதலர் இழுத்து விட்டுருவாருங்க, கொஞ்சம் கஷ்டமாயிடும்.
இன்றைய தினம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, அவர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்க கண்டிப்பாக செலவிடலாம். அந்த நேரம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கண்டிப்பாக அதிகரித்து தருங்க. நீங்க தெளிவாக புரிந்து கொண்டு புரிந்துணர்வை மேற்கொள்வதன் மூலமாக தான் இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆதரவை நீங்கள் அளிக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. இன்றைய தினம் நண்பர்கள் கூட நீங்க அரட்டை அடிக்கிறது நல்லதுதாங்க. ஆனா அதிகமான நேரத்தை அதுக்காக நீங்க செலவு பண்ணக்கூடாது. விலைமதிப்பற்ற தருணங்களை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இன்றைய தினம் தள்ளி வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா எதிர்காலத்துல கூட உங்க நண்பர்கள் அப்படியே தான் இருப்பாங்க. அவங்கள போய் நீங்க சந்திக்க முடியும். எவ்வளவு நேரம் வேணா பேச முடியும். அதனால இன்னைக்கு ஒரு லிமிட்டடா நீங்க பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொள்வது, நண்பர்களை சந்திப்பதற்கான தேவையில்லாத அரட்டைகள் அடிப்பதெல்லாம் நீங்க குறைச்சிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்க உங்களுக்கு சிறப்பான கல்வி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இது படிக்கிறதுக்கான நேரங்க. எனவே அனைவருமே கல்வியில கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா போதுமானதுங்க. பழைய துன்பமான கஷ்டமான நினைவுகளை மனதில் வைத்துக் கொள்ளாமல் இன்றைய தினம் முதல் நீங்கள் மனதில் உறுதியோடு செயல்பட்டு புதிய படிப்பு உணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். படிப்பு ஆர்வத்தை உருவாக்கிக் கொள்ள ஒரு உகந்த நலன்களை மாற்றிக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு பெறலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்க மனசார பாத்தீங்கன்னா ஓய்வு குறித்து எண்ணங்களை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு ஒரு தடையும் இருந்துகிட்டே இருக்குங்க. மனசுல ஒரு ஓரமா சொல்ல உங்களுக்கு அந்த ஓய்வு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இரட்டை மனதோட நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பாக உங்க மனசு சொல்றதை கேட்டு நடந்துக்காம புத்தி சொல்றதை கேட்டு நடந்துக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு ஓய்வு தேவை அப்படின்றத உங்க புத்தி சொல்லிச்சு அப்படின்னா நீங்க தாராளமாக ஏற்றுக்கொண்டு செயல்படலாம். அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க தெளிவான நல்ல ஒரு புரிதலை உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகள் மேற்கொண்டால் போதுமானதுங்க. அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையை கண்டிப்பாக பெற முடியும். அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தத்திற்கு அடித்தளமாக அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலும் நம்பர் 9 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது மேசராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஆனால் உங்களது மீது இருக்கக்கூடிய பழிபாவங்கள் விமர்சன பேச்சுக்கள் மூலமாக நீங்கள் தவறான நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. பண வரவுகளான தாராளமாக சேரும். அதனால ஆனந்தம் கண்டிப்பாக பெறுவீங்க. பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தேவைகள்லாம் பூர்த்தியாகி நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை மற்றும் சந்தோஷமான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் எங்கேயாவது சின்ன சின்ன சிறு பயணங்களை மேற்கொண்டு உங்க குடும்பத்தோட இன்னும் மகிழ்ச்சியாக அதிகரித்துக் கொள்ளலாங்க. இன்றைய தினம் எப்படி முடியுமோ அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த சில தள்ளிப்போன காரியங்களை நீங்க எளிதாக முடிக்க வாய்ப்புகளை பெறுவீங்க. அற்புதமான ஒரு நாள். காரிய வெற்றிகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மனதளவில் புதிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல தன்னம்பிக்கை பிறக்கும். அந்த மாதிரி நல்ல தருணங்களை நீங்க சூழலில் இருப்பீங்க. சவாலான பணிகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை நீங்க ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஒரு ஆற்றலை இன்றைய தினம் கண்டிப்பாக பெறுவீங்க. அதற்கேற்ற நல்ல உடல் வலிமையும் மன வலிமையும் இன்னைக்கு உங்களுக்கு சேரும். சிறந்த ஒரு நாள், அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.